அனைவருக்கும் அன்பான வணக்கம். 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இந்த ஆண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் திறனாய்வு தேர்வு என்ற தேர்வு நடத்தப்படுகிறது. இந்த தேர்வு கடந்த ஆண்டுகளில் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நடத்தப்பட்டது. இந்த 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நடத்தப்பட்ட வினாத்தாளில் உள்ள வினாக்களுக்கான விடை விளக்கம் நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் எளிமையாகவே இருக்கும். அதை எளிமையாக நம்ம எழுதி கண்டிப்பாக தேர்ச்சி பெற முடியும். அந்த வகையில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது முதலமைச்சர் திறனாய்வு தேர்வு 2024 கேட்கப்பட்ட தாள் 1 கணிதம் சார்ந்த 60 வினாக்களுக்கான விடை விளக்கம் தான் பார்க்க போகிறோம். வினா எண் 1, எக்ஸ் + 2 / x⁴ - 3 x² - 4 என்ற கோவையானது விளக்கப்பட்ட மதிப்புகள் சார்ந்த கேள்வியாக இருக்குது. எப்படி விளக்கப்பட்ட மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கிறோன்னு பார்த்துடலாம். x + 2 அப்படியே வச்சுக்குவோம். இந்த x⁴ எப்படின்னு மாற்றிக்கலாம்னா x² (2) - 3 x² - 4 அப்படின்னு பிரிச்சுக்கலாம். பெருக்குனா -4 வர மாதிரியும் கூட்டுனா -3 வர மாதிரியும் ஜோடி கண்டுபிடிக்கிறோம். 4 4 4 மைனஸ் இங்கே போட்டுக்கலாம். அப்போ இந்த கோவையை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா x + 2 / x² + 1 இன்ட்டு x² - 4 அப்படின்னு பிரிச்சுக்கலாம். இது இன்னும் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா x + 2 / x² + 1 இன்ட்டு இது x + 2 இன்ட்டு x - 2 அப்படின்னு பிரிக்கலாம். a² - b² என்ற வடிவத்தில். இதில் x + 2 x + 2 கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறது 1 / x² + 1 x - 2. இதில் நமக்கு x² + 1ல் எக்ஸுக்கு எந்த மதிப்பு கொடுத்தாலும் ப்ளஸ் நம்பர் கொடுத்தாலும் ப்ளஸ் நம்பரே தான் வரும், 0 ஆகாது. மைனஸ் நம்பர் கொடுத்தாலும் ஸ்கொயர் பண்ணுறப்போ ப்ளஸ் ஆகும். அதனால் இந்த மதிப்பு ஃபுல்லாக 0 ஆகாது. ஒரே ஒரு மதிப்பு நம்ம கொடுக்குறப்ப மட்டும்தான் 0 ஆகும். அதாவது எக்ஸுக்கு 2ன்னு கொடுக்குறப்ப மட்டும்தான் 0 ஆகும். அப்போது விளக்கப்பட்ட மதிப்பாக இருக்கிறது ஒரே ஒரு விளக்கப்பட்ட மதிப்பினை பெற்றிருக்கும் அப்படின்ற இந்த முதலாவது விடை தான் நமக்கு சரியானதாக இருக்குது. x = 2 என்ற விளக்கப்பட்ட மதிப்பினை பெற்றிருக்கும். அடுத்து வினா எண் 2, 0° (θ) 90° எனில் √cos² θ + tan² θ -1/sin²θ சமமானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை எப்படி நம்ம எளிமையாக ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு cos² அது sin² எல்லாத்துக்கும் பிரித்து எழுதிடலாம். cos² θ /sin² θ + tan² θ /sin² θ -1/sin² θ அப்படின்னு sin² எல்லாத்துக்கும் பிரித்து எழுதிடலாம். இது என்ன எழுதலாம் அப்படின்னா cos² θ /sin² θ மதிப்பு cot² θ ப்ளஸ் இதில் நம்ம என்னென்னு மாற்றி எழுதலாம் sin² θ cos² θ tan² இப்படி பிரித்து எழுதிக்கலாம். அடுத்தது sin² θ மைனஸ் 1/sin² θவை நம்ம என்ன எழுதலாம் cosec² θ. இது என்ன ஆகும் cot² θ இந்த sin² கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் 1/cos² θங்கிறது sec² θன்னு மாறும். மைனஸ் cosec² θ. இதில் நமக்கு cosec² θ மைனஸ் cot² θவோட ஃபார்முலா 1ன்னு தெரியும். அதனால் ஒரு மைனஸ் வெளியே எடுத்திருக்கேன். அப்போ என்னென்ன ஆகும் அப்படின்னா -1 + sec² θ. இதை நான் இப்படி எழுதிக்கலாம் sec² θ -1. sec² θ -1ஓட ஃபார்முலா நமக்கு tan² தெரியும். tan² θ ரூட் tan² θக்கு ரூட் எடுத்தால் tan θ. tan θங்கிறது ஆன்சர் நமக்கு முதலாவது விடையாக கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முதலாவது விடை தான் சரியானது. அடுத்து வினா எண் 3, இரு சமபக்க முக்கோண வடிவில் அமைந்துள்ள ஒரு தோட்டத்தின் சமபக்கங்கள் ஒவ்வொன்று நீளம் 30 மீட்டர், மேலும் அதன் அடிப்பக்கம் 48 மீட்டர் ஆகும். ஒரு விவசாயி அந்த தோட்டத்திற்கு உரமிட விரும்புகிறார். 5 ரூபாய் மதிப்புள்ள ஒரு உரப்பையினை கொண்டு 12 சதுர மீட்டர் பரப்பளவுக்கு உரமிட முடியும் எனில் அவர் அந்த தோட்டம் முழுவதும் உரமிட எத்தனை உரப்பைகள் வாங்க வேண்டும்?
இது மாதிரி ஒரு பக்கம் முக்கோணம் எடுத்துக்கலாம். இந்த இரண்டு பக்கங்கள் சமநீளம் உடையது. அடிப்பக்கம் 24, அதாவது 48 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து ஒரு குத்துக்கோடு வரைகிறோம். குத்துக்கோடு வரைஞ்சால் நமக்கு சமமாக பிரிக்கும். அப்போ 24 மீட்டர் ஒரு பக்கம். இப்போ செங்கோண முக்கோணத்தில் நம்ம பிதாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தலாம். அதை வச்சுட்டு நம்ம இந்த உயரத்தை கண்டுபிடிச்சிடலாம். ஹெச் உயரம் வந்து ஹெச்னு வச்சுட்டோம்னா ஹெச் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கர்ணம் 30 ஸ்கொயர் மைனஸ் 24 ஸ்கொயர். 30 ஸ்கொயரோட மதிப்பு 900 மைனஸ் 24 ஸ்கொயர் மதிப்பு 576 கழிச்சோம்னா நமக்கு 324 அப்படின்னு வருது. 324 ரூட் எடுத்தால் 18, அதாவது ஹெச் வந்து 18ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு ஃபார்முலா ஆஃப் பிஹெச் பரப்புக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா முக்கோணத்தின் பரப்பு அரை பிஹெச். அரை இன்ட்டு அடிப்பக்கம் மொத்தமாக 48 இன்ட்டு ஹெச் எவ்வளோ 18. கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன பரப்பளவு வருது அப்படின்னு பார்த்தோம்னா 432 சதுர மீட்டர். 432 சதுர மீட்டர். நமக்கு எத்தனை உரைப்பைகள் வாங்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு உரைப்பை வச்சு 12 சதுர மீட்டரை நாம் உரமிட முடியும். அப்போது 432 சதுர மீட்டரை உரமிட எவ்வளவு பைகள் வாங்கணும் அப்படின்னா வகுத்து பார்த்துடலாம். 3 12 36 மீதி 7 72 6 12 72. இப்போது நமக்கு 36 பைகள் தேவை அப்படிங்கிறது இரண்டாவது விடையாக கொடுக்கப்பட்டிருக்கு. இரண்டாவது விடை தான் இதற்கு சரியான விடை. அடுத்து வினா எண் 4, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பை எக்ஸ் கியூப் என்ற கோவையானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம இதில் விளக்கப்பட்ட மதிப்பு பற்றியே தான் கேட்டிருக்காங்க. அதனால் விளக்கப்பட்ட மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸில் எக்ஸ் பொதுவாக எடுத்துட்டால் எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் கியூப். ஒரு இது கேன்சல் பண்ணிக்கிட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். இதில் நம்ம எந்த வேல்யூ கொடுத்தா மட்டும் 0 ஆகும் கீழே அப்படின்னா எக்ஸுக்கு 0 கொடுத்தா மட்டும்தான் 0 ஆகும். ப்ளஸ் நம்பர் கொடுத்தாலும் 0 ஆகாது, மைனஸ் நம்பர் கொடுத்தாலும் 0 ஆகாது. எக்ஸுக்கு 0 கொடுத்தா மட்டும்தான் 0 ஆகும் கீழே. அது மட்டும்தான் விளக்கப்பட்ட மதிப்பு. அப்போது இதுக்கு சி ஆன்சர் 0 என்ற ஒரே ஒரு விளக்கப்பட்ட மதிப்பு அப்படின்றது தான் சரியானது. அடுத்து வினா எண் 5, f of x equal to x cube plus x squared plus x plus 1 மற்றும் g of x equal to x cube plus 1 என்ற இரு பல்லுறுப்புக்கோவைகளுக்கு பின்வருவற்றில் சரியானது எது? மீப்போமா மீப்போவா தொடர்பு பற்றி நம்ம இதில் கேட்டிருக்காங்க. இது எப்படி பார்க்கலாம்? முதல்ல நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் என்ற கோவையை காரணிப்படுத்திக்கலாம். எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படிங்கிறத டானா வகுத்தல் முறையில் போட்டு நம்ம எல்லாத்துலேயும் 1ன்னு போட்டுட்டா இது கூட்டினா 0 ஆகலை. அதனால் 1 விட்டு 1 கெழுக்கள் பார்க்குறப்போ கரெக்டாக 2 2ன்னு வருது. அப்போ -1ன்னு போட்டு பார்ப்போம். சமமாக வரதுனால -1ன்னு போடுவோம். -1 போடுறப்போ நமக்கு கரெக்டாக மீதி 0 ஆகுது. எனவே இது ஒரு காரணி. இதுக்கு மேலே இதை நம்ம பிரிக்க வேண்டாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஒரு காரணி, அதாவது எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இது காரணிப்படுத்துறது. எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 நம்ம எப்படி காரணிப்படுத்தலாம்? அதாவது ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் அந்த ஃபார்முலா வடிவத்தில் எப்படி பிரிக்கலாம்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அந்த வடிவத்தில் நம்ம பிரிச்சுக்கலாம். அப்போது இந்த காரணிகள் ரெண்டையும் இப்படி பிரிச்சிருக்கோம். இது ரெண்டுலேயுமே நமக்கு பொது காரணின்னு பார்த்தா எக்ஸ் ப்ளஸ் 1 மீ போவா நமக்கு 1 வருது. அப்போது நம்ம இதுக்கான ஆன்சரை நம்ம எப்படி சொல்லலாம்? மீ போவா பெருக்கல் மீ போமா ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் அப்படிங்கன்னு நம்ம சொல்லலாம். மீ போவாங்கிறது எக்ஸ் ப்ளஸ் 1ங்கிறதுனால இதற்கு சரியான விடை டி ஆப்ஷன் தான். மீ போவா நமக்கு எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு வந்துச்சு இல்லையா? மீ போவா இன்ட்டு மீ போமா ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் என்ற 4வது விடை தான் இதற்கு சரியானது. அடுத்து வினா எண் 6, எக்ஸ் மைனஸ் 2y ஈக்குவல் டு 2z, ஒய் மைனஸ் 2z ஈக்குவல் டு 2x என்ற ஒரு படித்தான
சமன்பாட்டு தொகுப்பிற்கு தீர்வுகள் எப்படி அமையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறத இது முதல் சமன்பாடாகவும் இது இரண்டாவது சமன்பாடாகவும் எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக கொடுக்கப்பட்டிருக்கிறது சமன்பாடு 1, 2ன்னு வச்சுக்கலாம். இப்போது ஒன்றாவது சமன்பாட்டில் இருக்கிற 2z ரெண்டாவது சமன்பாட்டில் இருக்கிற 2zக்கு சப்ஸ்டியூட் பண்ணலாம். என்ன வரும்? y மைனஸ் 2zக்கு பதிலாக x மைனஸ் 2y ஈக்குவல் டு 2x. இது சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் y மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 2x. என்னாகும்? 3y ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்கிற மைனஸ் எக்ஸ் அந்த பக்கம் கொண்டு போனால் ப்ளஸ் எக்ஸ் ஆகும். 3xன்னு வரும். 3 கேன்சல் ஆகிடுச்சுன்னா y ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கிடைக்கும். இதில் நமக்கு y மதிப்பும் x மதிப்பும் சமம்னு வருது. x சமம் yங்கிறத சமன்பாட்டில் நம்ம பிரதிட்டோம்னா x மைனஸ் ஒய்க்கு பதிலாக 2xன்னு எழுதிக்கலாம் ஈக்குவல் டு 2z. இப்போ கழிச்சோன்னா மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 2z. அப்போ இசட்டோட மதிப்பு மைனஸ் எக்ஸ் பை 2 அப்படின்னு வருது. அதாவது y மதிப்பு எக்ஸை சார்ந்திருக்கு, z மதிப்பும் எக்ஸை சார்ந்திருக்கு. எக்ஸ் மதிப்பு பூஜ்ஜியமாக இல்லாமல் வேறு எந்த மதிப்பு இருந்தாலும் தீர்வு இருக்கும். அதாவது பூஜ்ஜியமாக வந்துச்சுன்னா எல்லா மதிப்புகளும் பூஜ்ஜியமாகும், அது வராது. அதனால் பூஜ்ஜியமற்ற தீர்வு பெற்றிருக்கும். எக்ஸுக்கு பதிலாக வெவ்வேறு வேல்யூ நம்ம கொடுத்தோம்னாலும் பூஜ்ஜியமற்ற தீர்வு வரும் அப்படிங்கிறது தான் இதனோட அர்த்தம். எக்ஸுக்கு பூஜ்ஜியம் சொன்னோம்னா ஒய் மதிப்பு பூஜ்ஜியமாகும், இசட் மதிப்பு பூஜ்ஜியமாகும். அது வந்து தீர்வாக நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அதனால் பூஜ்ஜியமற்ற தீர்வை தான் நம்ம இங்கே சொல்லணும். அடுத்து வினா எண் 7. ஒரு முக்கோணம் ஏபிசியில் கோணம் A லெஸ் தேன் 45 டிகிரி, கோணம் C லெஸ் தேன் 45 டிகிரி மற்றும் கொசீக்கன் B ஈக்குவல் டு 10/√84 எனில் காட் Bயின் மதிப்பு. இதுக்கு நம்ம செங்கோண முக்கோணம் தான் எங்கே உருவாகும் அப்படிங்கிறது மாதிரி பார்த்துக்கலாம். ஏ கோணம் 45 டிகிரி குறைவு, பி கோணம் 45 டிகிரி குறைவு. அப்போ பி கோணம் தான் 90 டிகிரியாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி பேர் வச்சுக்கலாம். அது இல்லாமல் நமக்கு ஒரு ரிசல்ட்டு தெரியும், அதை வச்சியும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கொசிக்கன் டீட்டா கொடுத்துருக்காங்க. கொசிக்கன் ஸ்கொயர் டீட்டான்னா ஸ்கொயர் பண்ணோம்னா 100/84ன்னு வந்துடும். நமக்கு ஃபார்முலா தெரியும், கொசிக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1ன்னு. கொசிக்கன் ஸ்கொயர் டீட்டாவோட மதிப்பு 100/84 மைனஸ் காட் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. மைனஸ் காட் ஸ்கொயர் டீட்டா இந்த பக்கம் வந்துட்டு ப்ளஸ் 1 இந்த பக்கம் வந்துடலாம். மைனஸ் 1 வரும். காட் ஸ்கொயர் டீட்டா குறுக்கு பெருக்கினா 100 மைனஸ் 84/84 ஈக்குவல் டு காட் ஸ்கொயர் டீட்டா. கழிச்சோம்னா 16/84 ஈக்குவல் டு காட் ஸ்கொயர் டீட்டா. இதுக்கு ரூட் எடுத்தால் 4/√84 ஈக்குவல் டு காட் டீட்டா. காட் டீட்டாவோட மதிப்பு 4/√84 அப்படின்றது இரண்டாவது விடையாக கொடுக்கப்பட்டிருக்கு. இரண்டாவது விடை தான் இதற்கு சரியான விடை. அடுத்து வினா எண் 8. 1/√3 இன்ட்டு சைன் 62 டிகிரி பை காஸ் 28 டிகிரி ப்ளஸ் 2/√3 இன்ட்டு சீக்கண்ட் 60 டிகிரி டேன் 36 டிகிரி பை கொசிக்கன் ஸ்கொயர் 30 டிகிரி இன்ட்டு காட் 54 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் 1/√3 போட்டுக்கலாம். நிரப்பு கோணங்கள் விகிதம் போடுறப்போ சைன் 62 டிகிரி என்னென்னு மாற்றலாம்னா காஸ் 28 டிகிரின்னு மாற்றலாம். பை காஸ் 28 டிகிரி ப்ளஸ் 2/√3 அப்படியே எழுதிட்டு சீக்கண்ட் 60 அப்படியே எழுதுவோம். டேன் 36 டிகிரியை நம்ம எப்படி மாற்றலாம்னா காட் 54 டிகிரி பை கொசிக்கன் ஸ்கொயர் 30 டிகிரி காட் 54 டிகிரி அப்படின்னு மாற்றிக்கலாம். இதில் இது ரெண்டும் கேன்சல் பண்ணிக்கலாம், இது ரெண்டும் கேன்சல் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிறதுக்கு மதிப்பு சப்ஸ்டியூட் பண்ணி எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். 1/√3 இன்ட்டு 1 ப்ளஸ் 2/√3 இன்ட்டு சீக்கண்ட் 60ஓட மதிப்பு. சீக்கண்ட் 60ஓட மதிப்பு நமக்கு 2 பை கொசிக்கண்ட் 30, அதாவது சைன் 30 டிகிரியோட தலைகீழி. சைன் 30க்கு
1/2. அப்போ தலையில் மாற்றினா 2 தான் ஹோல் ஸ்கொயர் வரும். 1/√3 ப்ளஸ் 2, இந்த 2 கேன்சல் ஆகிருக்கும், இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் ஆகிரும். இப்போது 1/√3 1/√3ன்னு வரும். அப்போது √3 காமன் எடுத்துக்கிட்டோன்னா 2/√3 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். 2/√3ன்றது 3வது விடையை கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வினாவுக்கு 3வது விடை தான் சரியான விடை. அடுத்து வினா எண் 9. a1x + b1 y + c1 z = 0, a2x + b2 y + c2 z = 0, a3x + b3 y + c3 z = 0 எனுமாறு 3 மாறிகள் அமைந்த நேரிய சமன்பாடு தொகுப்பிற்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு ஒரே ஒரு தீர்வு பெற்றிருக்கும். எந்த கண்டிஷனும் இங்கே கொடுக்காதனால நமக்கு இதை சால்வ் பண்ணணும், நமக்கு ஒரே ஒரு தீர்வினை பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லிடணும். அடுத்து வினா எண் 10. ஒருவர் ஒரு மலையின் அடிப்பகுதியிலிருந்து p மீட்டர் தூரத்தில் நிற்கிறார். அந்த இடத்தில் இருந்து மலையின் உச்சிக்கான ஏற்ற கோணம் 30 டிகிரி ஆகும். அவர் நின்ற இடத்திலிருந்து 9 மீட்டர் மலையினை நோக்கி நகர்ந்து செல்கிறார் என்று கருதுக. புதிய இடத்திலிருந்து மலையின் உச்சிக்கான ஏற்ற கோணம் 40 டிகிரி எனில் மலையின் உயரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேட்ட மாதிரி இது படம் வரைஞ்சிக்கலாம். மலையின் உயரம் இது p மீட்டர் தொலைவில் நிற்கிறாரு. இப்போ என்ன கோணத்தை ஏற்படுத்துதுன்னா 30 டிகிரி ஏற்ற கோணம். அதுக்கு அடுத்தது 9 மீட்டர் நகர்ந்து வர்றாரு. இப்போ டிக்கு வந்துடுறாரு. இங்கிருந்து பார்த்தோம்னா 45 டிகிரி ஏற்ற கோணத்தை ஏற்படுத்துது. அப்படின்னா மலையோட உயரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது டிபி நீளம் எவ்வளோன்னா பியிலிருந்து 9 கழிக்கணும். அப்போ p - 9 அப்படின்னு எடுக்கலாம். 45 டிகிரி இருக்கிறப்போ அடிப்பக்கமும் உயரமும் சமம். tan θவோட மதிப்பு 1 இல்லையா, அதனால் இது சமம். அதனால் p - 9 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கு அடுத்தது முக்கோணம் ஏபிசியில் tan 30 டிகிரி சமம் எதிர்பக்கம் p - 9 பை அடிப்பக்கம் p. இது ஃபுல்லாக p தானே அந்த மதிப்பு. இது மதிப்பு 1/√3 ஈக்குவல் டு இது பிரித்தோம்னா p/p -9/p அப்படின்னு பிரிக்கலாம். இதை வகுத்தோம்னா 1 - 9/p. இது இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். 9/p ஈக்குவல் டு 1 - 1/√3. குறுக்க பெருக்கணும்னா √3 - 1/√3. இப்போது p மதிப்பு இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். p மதிப்பு இப்படி வந்துடும். தலைகீழாக மாற்றினா இந்த மதிப்பு தலைகீழாக மாற்றினா 9 இன்ட்டு இதோட மதிப்பு இந்த √3 பெருக்கலாக மாறும். 9/√3/√3 - 1. நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மலையின் உயரம். மலையின் உயரம் என்ன வந்திருக்குன்னா p - 9. p - 9 ஈக்குவல் டு p மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் 9√3/√3 - 1 -9. இது எப்படி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படின்னா குறுக்க பெருக்கிடலாம். 9√3 -9 இன்ட்டு √3 - 1/√3 - 1 வரும். இது உள்ளே கொண்டு வந்து பெருக்கணும்னா 9√3 - 9√3 +9/3/3 √3 - 1 வரும். இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். மீதி ஆன்சர் 9√3 - 1 அப்படின்னு கிடைக்குது. 9/√3 - 1ங்கிறது இரண்டாவது விடையாக கொடுக்கப்பட்டிருக்கு. இதற்கு இரண்டாவது விடை தான் சரியான விடை. அடுத்து வினாயின் 11. x³ + 3x² + 4x + 2 மற்றும் 2x² + 7x + 5 என்ற பல்லுறுப்புக்கோவைகளின் மீ போவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல கொடுத்துருக்கிற கோவை x³ + 3x² + 4x + 2வை நம்ம டானா வகுத்தல் முறையில் காரணிகளாக பிரிக்கிறோம். இதில் இந்த ஒன்று விட்டு ஒன்றை கெழுக்களின் கூடுதல் சமமாக வரதுனால நம்ம -1 போட்டு பார்க்குறோம். இது கூட்டணும்னா 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் 1 -1 பெருக்குனா -1 கூட்டுறப்போ 2, இந்த ரெண்டையும் பெருக்கிறப்போ -2, 4லேருந்து 2 கழிச்சிட்டா 2, இது பெருக்குனா நமக்கு -2ன்னு வரும். இது கூட்டுறப்போ 0. அப்போது 0 மீதி 0 ஆகிறதுனால x + 1 ஒரு காரணி. இதுக்கு மேலே மீதி இருக்கிறது
எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 2 இதை காரணிப்படுத்த முடியாது, அதனால் இப்படியே எழுதிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 2 அப்படின்னு முதல் கோவையை காரணிப்படுத்திக்கலாம். அடுத்தது இரண்டாவது கோவை 2x ஸ்கொயர் ப்ளஸ் 7x ப்ளஸ் 5ங்கிறத நம்ம அதுவும் டானாவத்தல் முறையிலேயே நம்ம காரணிகளாக போட்டுடலாம். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா 2 7 ஒன்று விட்டு ஒன்று காரணிகள் கூடுதல் சமமாக வருது. இது ரெண்டையும் கூட்டினா 7, இது 7க்கு சமமாக இருக்குது. -1 போட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கே 0, இப்போ 2 ஒரு 2 2 மைனஸ் இருக்குனால -2, 7லேருந்து -2 கழிச்சா 5, ஒரு 5 5 மைனஸ் இருக்குனால -5, ரெண்டு கூட்டுறப்போ நமக்கு மீதி 0 ஆகுது. தேர்ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் 1 ஒரு காரணி, இன்னொரு காரணி என்னென்னு பார்த்தோம்னா 2x ப்ளஸ் 5, 2x ப்ளஸ் 5 இந்த காரணிகள். இந்த ரெண்டு காரணிகளையும் பொதுவாக இருக்கிற காரணி நமக்கு x ப்ளஸ் 1. ரெண்டு காரணிகளும் பொதுவாக இருக்கிற காரணி x ப்ளஸ் 1. தேர்ஃபோர் இந்த கோவையில் மீ போவா x ப்ளஸ் 1, மீ போவா x ப்ளஸ் 1 இது சி விடையாக கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த வினாயன் 12. ஒரு முக்கோணத்தின் அடிப்பக்கம் மற்றும் உயரம் 1:2 என்ற விகிதத்தில் உள்ளது. மேலும் அதன் பரப்பளவு 400 மீட்டர் ஸ்கொயர்டு எனில் முக்கோணத்தின் உயரமானது. ரொம்ப எளிமையான வினாவாக தான் கேட்டிருக்காங்க. அடிப்பக்கம் பியும் உயரம் ஹெச்சும் என்ன விகிதத்தில் இருக்குன்னா 1:2. அப்போது பிங்கிறது 1 மடங்கு, ஹெச்சுங்கிறது 2 மடங்கு. பரப்பளவுக்கு நமக்கு ஃபார்முலா அரை BH ஈக்குவல் டு 400ன்னு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அரை இன்ட்டு பியோட மதிப்பு எக்ஸ் இன்ட்டு ஹெச்சோட மதிப்பு 2x ஈக்குவல் டு 400. இந்த வகுத்தில் இருக்க 2 அந்த பக்கம் போனால் பெருக்கலாம் மாறும். அப்போது 2 இல்லைன்னா இந்த 2 கேன்சல் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும் இல்லையா. எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 400, எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 20. நமக்கு இங்கே ப்ளஸ் மதிப்பு மட்டும்தான் எடுத்துக்குவோம். அளவுகள் நீள மதிப்பு ப்ளஸில் தானே இருக்கும், அதனால் எக்ஸ் மதிப்பு 20ன்னு வந்ததற்கு நமக்கு கேட்டிருக்கிறது உயரம். உயரங்கிறது 2 மடங்கு. அப்போ 2 × 20 சமம் 40 மீட்டர். 40 மீட்டருங்கிறது இரண்டாவது விடையாக கொடுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப எளிமையான வினா. இது மாதிரியான வினாக்களுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணாவே நல்ல ஸ்கோர் வந்துடும், ஈஸியாக பாஸ் பண்ணிட முடியும். அடுத்த வினா எண் 13. பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதனோட மதிப்பு 10ஆல் வகுபடும்னு சொல்கிறாங்க. இதற்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எளிமையாக a³ + b³ ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அதனால் a³ + b³ நம்ம என்னென்னு பிரிக்கலாம்னா a + b இன்ட்டு இன்னொரு காரணி வரும். நம்ம இந்த காரணியை கண்டுபிடிச்சி இது 10ஆல் வகுப்படுதா இல்லையான்னு பார்த்துடலாம். 2017 1118 ரெண்டையும் கூட்டிடலாம். 3115 இன்ட்டு இங்கே சம்திங் வரும். இந்த இது 10ஆல் வகுப்படுமா அப்படின்னு பார்த்தோம்னா 10ஆல் இந்த இது வகுப்படாது. அதனால் இந்த மதிப்பு 10ஆல் வகுப்படாது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். 5ஆல் வேணால் வகுப்படும், 10ஆல் வகுப்படாது. அடுத்ததில் இது a³ - b³ அப்படின்னா a + b 2000 a + b இன்ட்டு இது ஒரு ஆன்சர் வரும், அது இருக்கட்டும். இது ரெண்டையும் நம்ம a - b ரெண்டையும் கழித்து பார்க்கணும். கழித்து பார்க்குறப்ப நமக்கு 899ன்னு வருது. இது 10ஆல் வகுப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுவும் தவறானதாக இருக்குது. அதற்கு அடுத்தது இந்த இது எந்த ஃபார்முலா வரும் அப்படின்னா a³ + b³ அப்படின்னா a + b, அதாவது 2023 கூட்டல் 1978 இது ரெண்டையும் கூட்டுற மதிப்பு இன்ட்டு சம்திங் மதிப்பு வரும். இது ரெண்டையும் கூட்டி பார்க்கலாம். இது கூட்டுறப்போ 4001 அப்படின்னு வருது. இது 15ஆல் வகுப்படுமா அப்படின்னா 15ஆல் வகுப்படாது. அதுக்கடுத்து கடைசியாக இருக்கிறத மட்டும் செக் பண்ணி பார்த்துடலாம். இது a³ - b³ அப்படின்னா நமக்கு என்னென்னு வரும் a - b, அது 2023 - 1978 இன்ட்டு இன்னொரு கோவை வரும். முதல்ல இருக்கிற மதிப்பு 15ஆல் வகுப்படுதா இல்லையான்னு நம்ம பார்த்துடலாம். 2023 1978 கழிச்சிடலாம். கழிக்கிறப்போ நமக்கு 45ன்னு வருது. 45ங்கிற நம்பர் கண்டிப்பாக 15ஆல் வகுப்படும். இப்போது இந்த கேள்விக்கான ஆன்சர் நமக்கு சரியான ஆன்சர் டி ஆப்ஷன் தான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி இல்லையா? இதில் நமக்கு a³ + b³ என்ற ஃபார்முலாவையும் a³ - b³ என்ற ஃபார்முலாவையும் செக் பண்ணி பார்த்தா போதுமானது.
அடுத்து வினா எண் 14 m -3, -6 மற்றும் n 7, 4 புள்ளிகளை இணைக்கும் கோட்டுத் துண்டின் நீளத்துடன் புள்ளி n இலிருந்து mn கோட்டுத் துண்டின் நீளத்தை இணைத்து இருமடங்காக்கப்படுகிறது எனில் புதிய கோட்டுத் துண்டின் முடிவு புள்ளிகளின் ஆயத்தொலைவுகள். கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த புள்ளிகளை இது மாதிரி குறிச்சிக்கலாம். எம்மும் என்னும் இதில் n புள்ளியிலிருந்து mn என்ற கோட்டுத்துண்டு நீளத்தை போல் இது எவ்வளோ நீளம் இருக்குமோ அதே நீளத்தை போல் ஒரு கோட்டுத்துண்டு இணைக்கிறோம். இந்த புள்ளிக்கு வேணால் நம்ம ஓன் பேர் வச்சுக்கலாம். அப்போது இந்த கோடு ஒரு மடங்காக இருந்தால் இந்த கோடும் ஒரு மடங்காக தான் இருக்கும். 1:1 என்ற விதத்தில் இந்த n என்ற புள்ளி பிரிக்குது அப்படின்ற கான்செப்ட் அடிப்படையில் தான் நம்ம இதற்கான ஆன்சரை கண்டுபிடிக்க போகிறோம். புதிய கோட்டுத்துண்டின் முடிவு புள்ளிகளின் ஆயத்தொலைவுகள். புதிய கோட்டுத்துண்டின் முடிவு புள்ளினா ஒரு புள்ளி இங்கே -3, -6 வந்துடுது. இந்த ஓங்கிற புள்ளி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ஆயத்தொலைவை நம்ம x1, y1ன்னு எடுத்துக்கலாம். இதை வச்சுட்டு நம்ம எப்படி எந்த விகிதத்தில் பிரிக்குது m:n அதாவது 1:1 என்ற விகிதத்தில் இந்த புள்ளி பிரிக்குதுன்னா நம்ம பிரிவு சூத்திரத்தை பயன்படுத்தி எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். நம்ம ஃபார்முலா என்ன எழுதலாம்? இதை m பெருக்குவோம். அதாவது x1 ப்ளஸ் அடுத்தது -1 3 1 பெருக்குனா -3 பை 1 + 1 m + n கமா அடுத்தது y1 இந்த y1 m பெருக்குவோம். m அதாவது 1 × y1 அடுத்தது இங்கே இருக்கிற -6ஆல் 1 பெருக்குனா -6 பை m + n 1 + 1 எழுதிக்கலாம். ஈக்குவல் டு இந்த புள்ளி என்ன புள்ளி நமக்கு கொடுத்துருக்காங்க 7, 4 அப்படின்றது தான் இந்த புள்ளி. பிரிவு சூத்திரத்தை வச்சு இது மாதிரி கண்டுபிடிச்சிக்கலாம். x மதிப்புக்கு x சமப்படுத்தலாம். x -3/2 ஈக்குவல் டு 7. x ஈக்குவல் டு இது 2 பெருக்குனா 14. x -3 ஈக்குவல் டு 14. x ஈக்குவல் டு 14ஓட 3 கூட்டினா 17. x மதிப்பு அதாவது x1 இங்கே நமக்கு x1ன்னு எடுத்ததுனால x1 மதிப்பு 17ன்னு கிடச்சிருக்கு. அடுத்து y மதிப்பு பார்க்கலாம். இங்கே y1 -6/2 ஈக்குவல் டு 4. y1 -6 ஈக்குவல் டு 8. y1 ஈக்குவல் டு 14 அப்படின்னு கிடைக்குது. அந்த புள்ளி இன்னொரு முனை என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 17, 14. இப்போது இதுக்கு 3வது விடை தான் சரியான விடையாக அமையுது. அடுத்து வினா எண் 15 -3, 4 நடுக்கோட்டு மையமாக கொண்ட ஒரு முக்கோணத்தின் 2 உச்சி புள்ளிகள் 4, -6 மற்றும் -5, 3 எனில் 3வது உச்சி புள்ளி. ரொம்ப எளிமையான வினா தான். நமக்கு நடுக்கோட்டு மையம் x1 + x2 + x3 3, y1 + y2 + y3/3 ஈக்குவல் டு கணக்கின்படி நடுக்கோட்டு மையம் என்ன கொடுத்துருக்கோம் -3, 4 தெரிந்ததெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். x1 4, x2 -6 + x3 தெரியாது /3, y1 -6 x2 மதிப்பு -5 அதுக்கு ஞாபகப்படுத்திக்கலாம். y1ஓட மதிப்பு -6 ப்ளஸ் y2 மதிப்பு 3 ப்ளஸ் y3/3 ஈக்குவல் டு -3, 4 இதை நம்ம கழிக்கிறப்போ -1 + x3/3 இது எந்த மதிப்புக்கு சமம்னா -3க்கு சமம். இன்னொரு மதிப்பு இது 2 கழிக்கிறப்போ -3 + y3/3 இது 4க்கு சமம். இது குறுக்கு பெருக்கணும்னா -1 + x3 ஈக்குவல் டு -9, x3 ஈக்குவல் டு -9 + 1 ஈக்குவல் டு -8 அப்படின்னு கிடைக்கும் போது எக்ஸோட மதிப்பு. அடுத்து y மதிப்பு என்னென்னு வரும்னு பார்க்கலாம். -3 + y3 ஈக்குவல் டு 12, y3 ஈக்குவல் டு 12 + 3 ஈக்குவல் டு 15. அதாவது 3வது உச்சி என்னவா அமையுதுன்னா -8, 15 -8, 15ங்கிறது 3வது விடையாக 4வது விடையாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோவில் நம்ம முதல் 15 வினாக்களுக்கான விடை விளக்கம் பார்த்தோம். ஒரு சில வினாக்கள் எளிமையாக இருக்கும், ஒரு சில வினாக்கள் கண்டிப்பாக கடுமையாக இருக்கும். தொடர்ந்து பயிற்சி செய்தால் தான் நம்ம இந்த தேர்வை எளிமையாக வெற்றி பெற முடியும்.
கண்டிப்பாக தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க, வெற்றி காண முடியும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பார்ட் 2 வீடியோவில் சந்திக்கலாம். கணிதம் கற்றலும் கற்பித்தலும் இனிமை. யூ வின் ஷுர்.